உங்கள் வீட்டில் கொசுவத்தி பயன்படுத்துறீங்களா? முடிஞ்சது கதை, மொத்தமும் போச்சு. மழை நேரங்கள் அல்லாது கொசுவால் வரக்கூடிய டெங்கு போன்ற நோய்கள் வரும்போது கடைகளில் அதிக விற்பனையாவது கொசுவிரட்டி, கொசுவர்த்தி சுருள் தாள்கள்தான். இதனை மக்கள் வாங்கி பயன்படுத்தும் போது கொசுக்களிடமிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பது குறைந்த அளவு உண்மை என்றாலும், அந்த கொசுவர்த்தி ஏற்றி வைத்து அதனால் வரும் புகையை நாம் சுவாசிப்பதால் நம் உடலில் எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்தும் அதே தவறை நாம் செய்கிறோம். இந்த கொசுவிரட்டி சுருளினால் வரும் நோய் பாதிப்புகள் என்னென்ன, வந்தால் உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். கொசுவர்த்தி பயன்படுத்தும் போது வீட்டில் உள்ள படுக்கை அறையில் ஏற்றி வைப்பீர்கள். இந்த சுருள் கொசுவை மட்டுமல்ல, நம் அனைவரையும் சேர்த்து சாகடிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கொசுவர்த்தியில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ஆபத்துக்கள் உள்ளன. அதனை அதிக நேரம் சுவாசிப்பதால் நுரையீரலுக்கு அழுத்தத்தை கொடுத்து இறுதியில் புற்றுநோயின் ஆபத்தை ஏற்படுத்தும். கொசுவத்தி சுருளில் உள்ள பொருட்கள் தலைவலியை தூண்டக்கூடியது. அதனால்தான் பெரும்பாலானோர் கொசுவர்த்தியை ஏற்றியதும் தலைவலி என கூறுவார்கள். ஆகவே கொசுக்களை அழிக்க கொசுவர்த்தியை பயன்படுத்துவது மிகவும் தவறான ஒரு விஷயம். முடிந்தவரை அதன் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இதேபோன்று வீட்டில் ஆஸ்துமா உள்ளவர்கள் அல்லது மூச்சு திணறல் இருந்தால் இந்த கொசுவத்தி சுருளை நிச்சயம் பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் நீண்ட நேரம் அதை சுவாசிப்பதால் நன்றாக இருந்தாலும் திடீரென்று மூச்சு திணறல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிவிக்கின்றனர். இது மட்டும் இன்றி கொசுவத்தி சுருள்கள் கண்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இதன் காரணமாக கண்களில் எரிச்சல், பார்வை மங்கலாக தெரிதல், கண்புரை போன்ற பிரச்சனைகளும் வருவது நிச்சயம் என்கிறார்கள். கண் பாதிப்பு, மூச்சு திணறல் மட்டுமின்றி கொசுவத்தி பயன்படுத்தும் போது அதன் விளைவுகள் தெரியாது. வீட்டில் அதிக அளவு கொசுக்கள் இருக்காது. சிறிதளவு கொசுக்கள் இருக்கும் பட்சத்தில் கொசுவத்தி ஏற்றி வைப்போம். ஆனாலும் காலை எழுந்து பார்க்கும் போது பார்த்தால் கையில் காலில் தடிப்பு வந்திருக்கும். இப்படி வந்திருந்தால் தயவு கூர்ந்து மருத்துவரை அணுகுவது நல்லது என்று அறிவுறுத்துகின்றனர். இன்னும் சிலருக்கு தோல் நன்றாகவே இருக்கும். அவர்களுக்கு தோலில் தேவையில்லாத அலர்ஜி ஏற்படும். அதற்கு காரணம் பூச்சி கடித்து உள்ளது என்று நினைப்போம். ஆனால் உண்மையில் பார்த்தால் கொசுவர்த்தி தான் இதற்கு காரணம் என்று புரிய வரும். கொசுவர்த்தி உட்புறத்தில் அதிகம் ரசாயனம் சேர்க்கப்பட்டாலும் மேல்புறம் காற்று மாசுவின் காரணமாக தொடர்ந்து தும்மல், ஆஸ்துமா, தொண்டை புண், குமட்டல் மற்றும் தலை சுற்றல், சுவாச எரிச்சல் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன. ஆகவே மூடியிருக்கும் அறையில் அல்லது வீட்டில் ஏற்றி வைக்கவே கூடாது. தற்போது கொசுவர்த்திக்கு மாற்றாக பல்வேறு கொசுக்களை அளிக்கும் பொருட்கள் கடைகளில் விற்பனையாகின்றது. ஒருவேளை அவற்றை வாங்க முடியாவிட்டால் இயற்கை வழிகள் மூலம் கொசுக்களை விரட்டலாம். எனவே உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் கொசுவர்த்தி சுருளை பயன்படுத்துவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கை முறையில் வீட்டில் உள்ள கொசுக்களை விரட்ட இதுபோன்று செய்யலாம். நல்ல சாறு நிறைந்த எலுமிச்சையை பாதியாக வெட்டிக் கொள்ள வேண்டும். அதில் கிராம்புகளை நட்டு வைத்து விட வேண்டும். எலுமிச்சையின் நறுமணமும் கிராம்புவில் உள்ள வாசமும் கொசுவை அழித்து நம் அனைவரையும் நோயின்றி வாழலாம். இந்த எலுமிச்சை கிராம்புவை வீட்டினுள் இருக்கும் ஒவ்வொரு அறையின் நடுவில் வைக்க வேண்டும். இவை 3 முதல் 4 மணி நேரம் வரை நிச்சயம் பலன் கிடைக்கும். இதன் வாசனையால் வேறு பூச்சிகளும் கூட வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும். கொசுக்கள் அதிகமாக நடமாடும் நேரமான மாலை 5 மணிக்கு வைத்தால் இரவில் கொசு தொல்லை அதிகம் வராது. கொசுவர்த்திக்கு செய்யும் செலவை நாள்தோறும் ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி நோயின்றி வாழலாம். இந்தியால 1 கோடி மக்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது. இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு நுரையீரல் பாதிப்பு வருது. இது சிறு வயதிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். பட் இதில் பெரும்பாலும் 30 வயசுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கு, ஆண்களோ பெண்களோ, அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு வரதை நம்ம நிறையா கண்டுபிடிக்க முடியுது. இது 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று மரபணுக்கள், ஜெனட்டிக்ஸ், அதனால் வரலாம். இல்லை சுற்றுச்சூழல், என்விரான்மெண்டல் காரணங்கள், நம்மளோட காற்று மாசமாகுது, இல்லை நம்ம வீட்டில் நிறையா விறகடுப்பு யூஸ் பண்ணுறோம், கொசுவத்தி யூஸ் பண்ணுறோம், நிறையா வெல்டிங் கேஸஸ் ஆர் ஃபியூம்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்போஷர், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரலாம். அப்படி இல்லாட்டி காலப்போக்கில் நம்மளோட உணவு முறைகள், நம்ம சரியான முறையில் சன்லைட்
சூரிய வெளிச்சம் படாமல் இருக்கிறது, இதனால கூட நமக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குறப்பிரசவம் ஏற்படுது, இதனால கூட நுரையீரல் பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா நுரையீரல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 36 வாரம் இருக்க வேண்டிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். அது அணுக போக போக ஒரு 20 வயசு வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குறப்பிரசவம் வரும்போது அந்த நுரையீரல் நல்லா மெச்சூர் ஆகாத போது, வெள்ளை குழந்தை வரும்போது அவங்களுக்கும் வளர வளர நுரையீரல் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி நுரையீரல் ப்ராப்ளம் நம்மளோட கோவிடுக்கு அப்புறம் நிறையாவே பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெயினாக இன்ஹேலர்ஸ் இல்லை டேப்லெட்ஸோ நிறையா சொல்கிறோம். ஸோ இது இல்லாமல் மற்ற வேறு என்ன அணுகுமுறை இருக்குது அப்படிங்கிறது மெட்வே இன்ஸ்டியூட் ஆஃப் பல்மனாலஜியில் 4P கான்செப்ட் அப்படிங்கிற பேரில் நாங்கள் துவக்கியிருக்கோம். இந்த 4P அப்படின்னாக்க ப்ரிவென்டிவ், வருமுன் காப்போம்; பர்சனலைஸ்ட், மரபணுக்கள்னால என்னென்ன வரலாம், ஒருத்தருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்; மூணாவது பார்ட்டிசிபேட்டிவ்னா ரிஹாபிலிட்டேஷன், பேஷண்ட்டை வந்து மறுவாழ்வு மையம் மாதிரி வச்சு அவங்கள வந்து பல ஆயுர்வேதம், யோகா, ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கொடுத்து அது வழியாக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ப்ரெடிக்டிவ்ங்கிறது தொலைநோக்கு பார்வை. இப்போ இந்தந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோம், இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த மருந்துகள் எடுத்துகிட்ருக்கோம், இது நம்மளோட ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்மளோட நுரையீரல் வாழ்வு எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியலாம். இந்த பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம முதல் கட்டமாக மரபணுக்களை ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். ஹெல்த்தி பாப்புலேஷன், ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கும் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட உடலில் ஒரு 11 மரபணுக்களை எடுத்து இந்த ஹெல்த்தி பாப்புலேஷனில் இருக்கா இல்லையா, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறதுல முதல் கட்ட ரிசல்ட்ஸாக ஒரு 11 ஜீன்ஸில் வந்து நமக்கு இந்த சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த மரபணுக்களோட எக்ஸ்ப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணும்போது இதை வச்சு இவங்களுக்கு வந்து ஓகே இவங்களுக்கு சிஓபிடி வருமா வராதா, அப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கலாங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் நம்ம கொண்டு வர முடியும். நுரையீரலில் என்னென்ன காரணங்கள் நம்ம பாதிப்புக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மோக் பல வகையில் உண்டு. புகைப்பிடித்தல்னால வரலாம், இல்லை வீட்டுக்குள்ளாரையே நம்ம வந்து கொசுவத்தி ஏற்றுறதுனால வரலாம். நிறைய பேர் அந்த கொசுவத்தியை ஒரு 8 மணி நேரம் அதே ரூமில் நம்ம தூங்கும்போது நம்மளோட சுவாசத்தோடு அதை வந்து ஃபுல்லாக உள்ளார எடுத்து வெளியில் விடுறதுனால நமக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொசுவத்தினால நமக்கு நுரையீரல் பாதிப்பு ஏகமாக நடக்குது. இந்த சிஓபிடிக்கான ஒன் ஆஃப் த முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது இந்திய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். காயில் வந்து ப்ராப்ளமா இல்லை லிக்விட் ப்ராப்ளமானா எல்லாமே ப்ராப்ளம். ஏன்னா அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபைன் ஃபியூம்ஸ் மாதிரி இது வருது. என்ன சொன்னாலும் அது வந்து கெமிக்கல் தான். கெமிக்கலை ஒரு ரூமில், ஒரு சின்ன ரூமில் போட்டுட்டு ஒரு 5-6 பேர் அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கோம். அதே காற்றை தான் நம்ம சுவாசிக்க போகிறோம், கதவெல்லாம் அடைச்சிருக்கோம், ப்ளஸ் ஏசி வேறு போட்டிருக்கோம்னா அது இன்னுமே நல்லா டேமேஜ் ஆகுது. ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு நுரையீரலில் எப்படி பாதிப்பு வருதோ அதே அளவுக்கு தான் வருது. இருமல், சளி, மூச்சு வாங்குது, வீசிங், இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வராங்க. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் கேட்கும்போது தான் அவங்க வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ இது ஒரு நாள் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, பல வருடங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தினம் அதே கெமிக்கலை நம்ம வந்து நுகர்ந்துட்டே இருந்தோம்னாக்க அதோட பாதிப்பு வந்து நுரையீரல் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ பின்னாடி நமக்கு வரும்போது டாக்டர் எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லை, எங்கள் தாத்தா பாட்டிக்கு ஆஸ்மா இல்லை, ஆனால் வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு கேட்கும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராயணும். நமக்கு வெளியில் போனால் மட்டும்தான் பொல்யூஷன் நம்ம சொல்கிறோம், அது வந்து அவுட்டோர் பொல்யூஷன். பட் இன்டோர் பொல்யூஷனில் இந்த கொசுவத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்துட்டு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.